நிகழ்தகவு. கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என அட்வைஸ் செய்த அக்கா. ஆத்திரத்தில் அக்காவின் மகனை கொன்று மாந்தோப்பில் குழி தோண்டி புதைத்த தங்கை. அதோடு அக்காவின் மகளை ஆதரவற்றோர் ஆசிரமத்தில் சேர்க்க முயற்சி. ஆட்டோ ஓட்டுநரால் வெளிவந்த தங்கையின் சூழ்ச்சி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு. அக்கா மகனை கொன்ற அரக்க சித்திக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனை என்ன? கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு ஆட்டோ டிரைவர், சார், என் ஆட்டோவில் ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ணு செல்போன்ல யார்கிட்டயோ பேசினாங்க. அந்த பேச்சு எல்லாமே ஏதோ சிறுவன் மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. அந்த பொண்ணு பத்தின எந்த தகவலுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து டிரைவரை அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் அந்த பொண்ணு இறங்கின இடத்துக்கு போயிருக்காங்க போலீசார். அப்போ பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு சிறுமியோட உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. காக்கிகளை பார்த்ததும் மிரண்ட அந்த பொண்ணு, என்ன சார், என்னாச்சு, ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆட்டோ டிரைவரை பார்த்தும் அந்த பொண்ணு முறைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கவனிச்ச போலீசார், உங்க செல்போனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், என்னோட பிரைவசியில நீங்க எப்படி தலையிடலாம், என்னோட செல்போனை எப்படி கேட்கலாம் நீங்க அப்படின்னு லா பேசி இருக்காங்க. அந்த பொண்ணு பேசின எந்த சட்டமும் காக்கிகள் கிட்ட எடுபடல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் ஆட்டோ டிரைவர் மட்டுமில்ல, அந்த பொண்ணோட குடும்பத்துல உள்ளவங்களையே மிரளத்தான் வச்சது. கர்நாடகா சிக்மகளூர் பக்கத்துல உள்ள முத்தகடஹள்ளியை சேர்ந்தவங்க தான் அம்பிகா. இவங்களுக்கும் கணவருக்கும் சில நாட்களாவே சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. சமைக்கிறதுல இருந்து சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுன்னு போற வரைக்குமே எல்லாத்துலயுமே 2 பேருக்கும் ஒத்து வராததுனால தன்னோட தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்பிகா. அம்பிகாவோட அக்கா அனிதா, குடும்பம்னா சில மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக அம்மா வீட்டுக்கு வர்றது சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காங்க. அதோட கணவர் வீட்டுக்கு போ அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது அம்பிகாவுக்கு ஆத்திரத்தை வர வச்சிருக்கு. நான் ஒன்னும் உன் வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல தான் இருக்கேன், உன் வேலைய பாரு அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட பிறந்த தங்கச்சி வாழா வெட்டியா இருக்கிறத விரும்பாத அனிதா அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீயா போறியா இல்ல நாங்களே விரட்டி விடவான்னு சொல்லி இருக்காங்க. அது அம்பிகாவுக்கு இன்னும் கோபத்தை தூண்டி இருக்கு. அதனால அக்காவை பழி வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க அம்பிகா. அதுக்காக தன்னோட அக்கா மகனையும் மகளையும் வெளியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. 8 வயசான சிறுமியும் 6 வயசான சிறுவனும் சித்தி சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆசையில வீட்டில இருந்து சந்தோஷமா கிளம்பி இருக்காங்க. ஆனா சித்தி உயிரையே எடுக்க போறாங்கன்னு 2 பிஞ்சு மனசுக்குமே தெரியாம போச்சு. 2023 நவம்பர் 30ஆம் தேதி அக்கா வீட்டில இருந்து பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு கிரணகவள்ளி குறுக்கே இருக்கிற ஒரு மாந்தோப்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன சித்தி, தோப்புக்கு வந்திருக்கோம்னு சிறுவனும் சிறுமியும் கேட்டதுக்கு, மாம்பழங்கள் வாங்க வந்திருக்கோம், தோட்ட காவலாளி வந்ததும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்பிகா. அத உண்மைன்னு நம்பின சிறுவனும் சிறுமியும் வெள்ளந்தியா சித்தியோட கைவிரலை பிடிச்சுக்கிட்டு நின்னு இருக்காங்க. அப்ப திடீர்னு சிறுமி தோப்புக்குள்ள விளையாடுறதுக்காக ஓடி இருக்காங்க. தான் கைய பிடிச்சுக்கிட்டு இருந்த சிறுவனோட தலைய மரத்துல இடிச்ச அம்பிகா கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தோப்புல கிடந்த ஒரு மண்வெட்டியால குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அடுத்து ஓடி வந்த சிறுமி, தம்பி எங்க சித்தின்னு கேட்டப்ப அவனை காவலாளி தோப்புக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காரு, நாம வீட்டுக்கு போகலாம், தம்பி நிறைய மாம்பழங்கள் வாங்கிக்கிட்டு காவலாளியோட வருவார்னு சொல்லி இருக்காங்க அம்பிகா. அதையும் நம்பின சிறுமி சித்தி கைய பிடிச்சுக்கிட்டே நடந்து போயிருக்காங்க. தோப்பை விட்டு கொஞ்ச தூரம் வந்ததும் அந்த வழியா ஆட்டோ ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஆட்டோவில் ஏறின அம்பிகாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. போன்ல பேசின நபர்கிட்ட, அண்ணே, மாம்பழங்கள் வாங்கத்தான் வந்தேன், ஆனா நீங்க இல்ல, இதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம், இன்னொரு நாள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அம்பிகா. அதை கேட்ட சிறுமி, சித்தி, காவலாளி கூட தம்பி வருவான்னு சொன்னீங்க, மாம்பழங்கள் எல்லாம் கொண்டு வருவான்னு சொன்னீங்க, ஆனா இப்ப இன்னொரு நாள் வர்றோம்னு சொல்றீங்க,
அப்பனா தம்பி எப்படி வீட்டுக்கு வருவான், அவனை எங்கன்னு கேட்டு அழுது இருக்காங்க சிறுமி. அப்போ சிறுமியோட வாய பொத்துன சித்தி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், தம்பி ஏற்கனவே வீட்டுக்கு போய்த்தான்னு மாத்தி மாத்தி பேசி இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. சிறுமியோட தம்பியும் கூட வந்திருக்கான், ஆனா திரும்பி வரல. அதனால தான் சிறுமி அழுறாங்க. ஏதோ மர்மம் இருக்கிறதா நினைச்சதோட அந்த பொண்ணை இறக்கி விட்டதும் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தகவலும் சொல்லியிருக்காரு ஆட்டோ டிரைவர். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் தங்களோட வாணியில விசாரிச்சப்பதான் சிறுவனை கொலை பண்ணி புதைச்சிட்டு நாடகம் போட்ட விஷயமே தெரிய வந்துச்சு. அதே மாதிரி சிறுமிய ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்க்கறதுக்காக போக இருந்ததும் தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஆட்டோ டிரைவரால நாடகம் எல்லாமே வெளியில வந்துருச்சு. சொந்த அக்காவோட மகனையே கொலை செஞ்ச அரக்க குணம் கொண்ட சித்திக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நிகழ்தகவு